ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு சங்கீதம் 37:5 அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். மனிதன் தான் செய்யும் எல்லா காரியங்களையும் நிறைவான வெற்றியை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ விரும்புகிறான். தாம் செய்ய நினைத்த காரியங்களை தடையில்லாதபடிக்கு செய்ய விரும்புகிறான். ஆனால் அவைகள் தடைபடும் போது, தோல்வி அடையும் போது மிகவும் சோர்ந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆலயத்துக்கு செல்லவோ, ஜெபிக்கவோ, வேத வார்த்தைகளை வாசிக்கவோ வாய்ப்புகள் இல்லாதபடிக்கு மனச்சோர்வு அவர்களை தடுக்கிறது. ஏன் காரியங்கள் வாய்க்காமல் போகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவம் செய்வதனாலும் சாபத்தீடானதை வைத்திருப்பதனாலும் காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. யோசுவா என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிப்போமானால், அங்கே ஆயி பட்டணத்தை பிடிக்க முயற்சித்தார்கள். ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போய், அது மாத்திரமல்ல, தீட்டானது அவர்களுக்குள்ளே இருந்தது. பாவம் செய்ததனால், சாபத்தீடானதை வைத்திருந்ததனால் அவர்களால் கர்த்தருடைய காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பெருமையினாலே காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோமாக என்று வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆதியாகமம் 11:4 அந்த பாபேல் கோபுரத்தை குறித்து அழகாக எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவர்கள் நினைத்தார்கள், அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரத்தை கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். 11:8 நாம் பார்க்கிறோம். சாத்தானால் நம் காரியங்கள் தடையாக இருக்கிறது. பவுல் எழுதுகிறார், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். தேவனுடைய அந்த காரியங்களை வாய்க்க தடையாக இருக்கிற காரியங்கள், பாவங்கள், சாபங்கள், பெருமைகள், சாத்தானால் நடக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய காரியங்கள் வாய்க்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவதாக, காரியங்கள் வாய்க்க கர்த்தரை தேட வேண்டும். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று 2 நாளாகமம் 26:5 வாசிக்கிறோம். மூன்றாவதாக, காரியங்கள் வாய்க்க வேத வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 2-3 வார்த்தைகள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு நாம் வாழும்போது, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் வலதுபுறத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீது போல இன்றைக்கு நாம் கர்த்தரோடு நாம் வாழ பழகிக்கொள்வோம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால், அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை என்று சொல்லி யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 39:23 பார்க்கிறோம். கர்த்தரை நம்மோடு வைத்து கொண்டால் காரியங்கள் வாய்க்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.